இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6 7 2 வசனங்களை முதலாம் தூதனின் செய்தியை நாம் கேட்டு வந்தோம். இன்றைக்கும் பாபிலோன் சத்தியத்திலிருந்து விழுந்துவிட்டது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வதற்கு 2ஆம் தூதனின் செய்தி நமக்கு உதவி செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றார். நமது மனதுக்கு வரும் முதல் கேள்வி, இங்கே சொல்லப்படும் பாபிலோன் என்பதன் அர்த்தம் என்ன? வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுது நாம் வாசிக்கும் குறிப்பிட்ட அந்த பகுதியில் அந்த பொருள் பற்றி வேறு ஏதாவது குறிப்பு கொடுத்திருந்தால் அன்றி வேதாகமம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்வதுதான் சரியானதாகும். வெளிப்படுத்தின விசேஷம் தகவல்களை கொடுப்பதற்காக அடையாளங்களையும் குறியீடுகளையும் தாராளமாக பயன்படுத்துகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு சில நூற்றாண்டிற்கு முன்பாகவே சொல் அர்த்தமான பாபிலோன் அழிந்துவிட்டது. ஆகவே பாபிலோன் என்ற சொல் இங்கே உருவகமாகவோ அல்லது அடையாளமாகவோ சொல்லப்பட்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு வர முடியும். ஆகவே இங்கே குறிப்பிடப்படும் பாபிலோன் இது. அது ஏன் மகாநகரம் என்று அழைக்கப்படுகிறது? அது ஏன் விழுந்தது என்பதன் பொருள் என்ன? எல்லா தேசங்களுக்கும் குடிக்க கொடுத்த மது எது? வேசித்தனத்தின் உக்கிரமான மது எது? ஏன் அழைக்கப்படுகிறது என்பதை கவனமாக நாம் ஆராய வேண்டும். முதலாவதாக, இது எந்த பாபிலோன்? வேதாகமத்தில் பல பாபிலோன்கள் காணப்படுகின்றன. அவற்றில் யோவான் இங்கே எந்த பாபிலோனை பற்றி பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாபேலின் பாபிலோன் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். இது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே காணுகின்றோம். ஆக இந்த பாபிலோன் என்பது எங்கிருந்து உருவானது என்பதை சற்று நாம் அறிந்து கொண்டோம். இனி தொடர்ந்து இதன் பொருளை புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளும் சன்னிதானத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை எங்களுக்கு போதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.